எனக்கு வருத்தம்ப்பா. எனக்கு ரொம்ப வருத்தம். அப்படின்ற மாரி தான் அந்த ஸ்டால் போச்சு. அப்படின்னு என்ன நினச்சு பார்க்குறீங்களா? ஆக்சுவலா வந்து இந்த துரைப்பாக்கம் அப்படின்ற ஏரியால தான் ஸ்டால் போயிருந்தேன். செருனி பிளாசான்னு நெனைக்கிறேன் நேமு. ஸ்டால் வந்து 3:00 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. 3:00 போணும். ஒரு டென்ட்டு போடல, எதுவும் போடல. ஆனா மெசேஜில டென்ட்டு போடுவேன், சேர் டேபிள் குடுப்பேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. சேர் டேபிள் மட்டும் தான் குடுத்தாங்க. டென்ட்டு போடவே இல்ல. 3:00க்கு செம்ம வெயிலு. அந்த வெயில்லயும் வேர்வைய ஊத்திட்டு நான் வந்து மொத்தத்தையும் அடுக்கி முடிக்கிறதுக்கு கரெக்ட்டா 2 ஹார்ஸ் ஆச்சு. நான் முடிக்கும்போதெல்லாம் வந்து 5:00 அந்த மாரி ஆயிருச்சு. அப்போ உட்காந்த ஆளு தான். அதுக்கப்புறம் நான் வந்து பெருசா எழுந்துக்கவே இல்ல. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடின்னு சொல்லிட்டு க்ரௌடு வருவாங்க வருவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். வரவே இல்ல. அந்த அப்பார்ட்மெண்ட்ல வீடுலாம் இருக்கு. நான் வந்து வீடு இல்லன்னு சொல்லல. நியர்லி அந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒரு 300, 400 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கால்குலேட் பண்ணா கூட ஒரு 1000 பேர் இருப்பாங்க. 1000 பேர்ல ஒரு 50 பேர் கூட வந்து வாங்குவாங்கன்னு பிளான் பண்ணுவோம். ஆனால் நடந்ததே வேற. ஒரு 50 பேர் கூட வரல. வாக்கின்ஸே 50 கூட இல்ல. ஒரே ஒரு ஜென்ட்ஸ் மட்டும் தான் வந்தாரு. அவ்ளோ ஸ்டால்ல ஒரே ஒரு ஜென்ட்ஸ் மட்டும் தான் வந்தாரு. ஆனா நியர்லி ஒரு 9 ஸ்டாலோ சம்திங் போட்டிருந்தோம். இந்த ஸ்டாலிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வொர்ஸ்ட்டா போச்சு. வெறும் 200 தான் போச்சு. திரும்ப வந்து ஒரு 7:00லாம் மழை வந்துருச்சு. 9:00 பேக்கப் பண்ணி கிளம்பி வந்துட்டோம். அண்ட் தென் வந்து வரும்போதே சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து ஃபுட்டு மட்டும் வாங்கி சாப்பிட்டு வந்தோம். எரிதிரி மாலா ஃபேனை 12 நம்பரில் வையின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்தா ஏன்டா ஏசியை போட்டீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஒஸ்ட்டான டே. இந்த மாதிரி ஒரு ஸ்டால் நான் பார்த்ததே இல்லை. இதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தவங்க வந்து வாவ் ஈவெண்ட்ஸ் இவங்கக்கிட்ட தான் புக் பண்ணியிருந்தேன் ஸ்டாலு. பட் என்ன ஒன்றா அவங்க நெக்ஸ்ட் டைம் வந்து வேறு ஸ்டால் வந்து ஃப்ரீயாக தரேன் அப்படின்லாம் இதே இடத்துல வேறு மந்த்து போஸ்ட்பான் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். 50 பேர் கூட வரல, இதே இடம்னா வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம்.